உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டி ஓட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான். அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட பிடிக்காம பாருங்க கண்ண உலுக்குறான். வெளிய வந்து புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? அடச்சே, யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். ஐயா நான் திருட வரல. வாங்க நிறைய சாமான் இருக்கு. விட்றியா விட்றியா. சரியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுக்கிட்டான். திருட்ட பையன். இவனுங்கலாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. டேய் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க. அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. ஐயா திருடுவியா? கேளுங்கய்யா. ஐயோ திருடுவியா? திருடுவியா? திருடுவியானுமே. திருடுவியானுமே. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ கேளு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டேடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னண்ணா இது? தோசை. இந்த மாதிரி ஆளத்தை விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடி ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? வாங்க வாங்க, என்ன வேணும்? மிக்ஸி. மிக்ஸியா? உள்ள போங்க. சபதம் போட்ட மாதிரியே வந்துட்டாளே, பெரிய மங்கம்மா நினைப்பு. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. இனிமே தினம் என் வீட்டுக்கு வரணும். என்னப்பா அசோக், என்ன பாத்துட்டு இருக்கிற? மிக்ஸியை ஓட்டி காட்டு. ஒத்தோ நான் வந்துட்டேன். I'm sorry. மிக்ஸியும் புதுசு, நானும் புதுசு, அதான். நீ எதுக்குமே லாய்க்கல, போடா. நான் ஓட்டு காட்ட பாருங்க. மிக்ஸி ஓட்டுறது ஒரு பெரிய கலை, பாத்தியா? இப்படிதான் ஓட்டணும். உங்க மிக்ஸி கலை ரொம்ப பிரமாதம். மிக்ஸியை போட சொன்னா இப்படி பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, மூடு சரியா இல்ல, மாத்தி கொடுத்துறேன். மிக்ஸியை போட்டது போதும், முதல்ல பேக் பண்ணுங்க. ரொக்கமா தவணையா? தவணைதான். அப்படி வாங்க வாங்க. பணத்தை எப்படி கட்டுறது? இந்த பையன் அசோக் வருவான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அம்மா புறப்படலாமா? என்ன தான பாக்கியம்?
பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சொல்லிட்டு ஜோடுதல் இடம் வந்திருக்கேன். அங்கேயே 4 வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. சார், எஸ், மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. ம். வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா. அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார், காஃபி. அடேயப்பா, சரியான திருமண குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னனே கேட்டையாரா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாது மன்னரெல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா எப்போ? ஐயோ. கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? முத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து. அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னாம அப்படி சொல்லிட்டு போறா? அப்ப பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்னதான் பண்ணுவானுங்க? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி, வர்றேன். ஏமா, இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், உன்னைய அவளைய சேர்த்து வச்சு வெட்டல. நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்டுல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. பவுச்சுக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது இல்ல, பொன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை.
இந்தா ₹1 முதல்ல மீசி எடு. அப்பா என்ன வாசனை. நான் வேண்டாம் வேண்டாமாக்கா சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜிகினா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சு மணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பகீர்னு இருக்குதுமா. நீ ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா சென்ட் தானே சம்பளம்? என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ எவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கணை கிடையாதா? ஐயோ இவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கடமட்டாவது சென்ட் வாங்குறேன், சென்ட் வாங்குறேன். சார்லி என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏய், ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிஸ்கு, அத்தானுக்கு 2 பிஸ்கு. பிசுக்கு. உங்களுக்கு மட்டும் 2 பிஸ்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான். நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. குட்டி வராடா டேய். ஐயோ, सुरांगनी का माल, सुरांगनी का माल, सुरांगनी का माल लिखना वा। कुछ तड़का, कुछ ने पारे, कुछ ने, पारी रे, तंगाली के, नच्ची की ना।